வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பலி இது, ஆதவனோடு அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கி மகிழ்வோம் இறை குலமே. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கி மகிழ்வோம் இறை குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, இன்றைய திருவழிபாட்டில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பாத்திமாபுரம் பங்கு மக்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைய மைய சிந்தனையானது கேட்பதை தருபவர் ஆண்டவர். திருச்சபையில் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் நாம் இறைவனின் மக்கள் ஆகிறோம். நாம் அன்றாட வாழ்வில் தமது தேவைகளை விண்ணப்பங்களை நாம் ஆண்டவரிடம் கேட்கும்போது அவர் நமக்கு தருவார் என்ற நம்பிக்கை இருந்தால் ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக நாம் கேட்பதை தருவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம், எனது சதையை உண்டு இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்கிறார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாம் தூய உள்ளத்தோடும் பிறருக்கு அன்பு செய்து பிறருடைய குற்றங்குறைகளை மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் நாம் ஆண்டவரின் பிள்ளைகள் ஆகிறோம் என்பதை உணர்ந்து இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களை எண்ணி மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, அதில் இறைவனை வாழ்த்திடுவோம், அதில் இறைவனை புகழ்ந்திடுவோம். உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உமது மேலாம் மாட்சிமைகள் வானமும் வையமும் நிறைந்துள்ளன. ஆண்டவராயன் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவரே, இறைவனின் செம்மறியே, தூயவனே, தேவனே, உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகின் பாவத்தை வென்றவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவத்தை வென்றவரே, எம்மன்றாட்டை ஏற்றருளீர். நீரே உன்னத தூயவரே, நீரே உன்னத தூயவரே, தந்தை தூய ஆவியுடன் இருப்பவர் நீரே. உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, உமது அருளால் எங்களை மீட்டு உம்முடைய பிள்ளைகளாகும் பேற்றினை எங்களுக்கு அளித்தீரே. கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உமது அன்புக்குரிய எங்களை கருணையுடன் கண்ணோக்கும். எங்களுக்கு உண்மையான விடுதலை வாழ்வையும் உரிமை பேரான மகிமை வாழ்வையும் அளித்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகமானது இசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 35ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரையிலான இறைவார்த்தைகள். உள்ளத்தில் உறுதியிட்டவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதீர்கள்,
ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு செவி சாய்த்து பலவீனங்களை பலகமாக மாற்றுவார் என்பதை எடுத்துக்கூறும் இறை வார்த்தையை வாசித்து கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். காது கேளாதோரின் செவிகள் கேட்கும், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். 35ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரையான இறைவார்த்தைகள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். 35ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரையான இறைவார்த்தைகள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி, திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழித்தீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்பொழுது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான்போல் துள்ளி குதிப்பார். வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தின் நீரூற்றுகள் பீரிட்டு எழும், வறண்ட நிலத்தின் நீரோடைகள் பாய்ந்தோடும். கனல் கக்கும் மணல் பரப்பு நீர் தடாகமாகும். தாகமுற்ற தரை நீரூற்றுகள் நிறைந்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே, நீ போதும் என் இயேசுவே. அது என்றும் அடைகின்ற செல்வம் நீ போதும் என் இயேசுவே. உடையாத உறவாய் கலையாத கனவாய் நீ போதும் என் இயேசுவே. மறையாது உன் அன்பு வழியாது என்னாள் நீ போதும் என் இயேசுவே. சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே, நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே.
செல்வம் நீ போதும் என் இயேசுவே. அணையாத அருளாய் அழியாத விருந்தாய் நீ போதும் என் இயேசுவே. விலகாத உயிராய் நலம் சேர்க்கும் மருந்தாய் நீ போதும் என் இயேசுவே. வறுமையால் நான் வாடி நின்றேன், வசந்தமாய் வந்து நீ சேர்ந்தாய். வறுமையால் நான் வாடி நின்றேன், வசந்தமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் நீ என்றும் நிலையா. அயராது என்றும் அடைகின்ற செல்வம் நீ போதும் என் இயேசுவே. இன்றைய இரண்டாம் வாசகமானது யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வகையிலான இறைவார்த்தைகள். ஏழைகளை ஒதுக்காமல் அவர்களை அன்பு செய்து அவர்களையும் பணக்காரர்களையும் சமமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை எடுத்துக்கூறும் வாசகத்தை தமது வாழ்வாக்குவோம். ஏழைகளாய் இருப்பவர்களை கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? திருத்தூபர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரையான இறைவார்த்தைகள். திருத்தூபர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 முடியுள்ள இறைவார்த்தைகள். என் சகோதர சகோதரிகளே, மாட்சிமிக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டுள்ள நீங்கள் ஆள் பார்த்து செயல்படாதீர்கள். பொன் மோதிரமும் பளபளப்பான ஆடையும் அணிந்த ஒருவரும் அழுக்கு கந்தை அணிந்த ஏழை ஒருவரும் உங்கள் தொழுகை கூடத்தினுள் வருகிறார்கள் என வைத்து கொள்வோம். அப்பொழுது நீங்கள் பளபளப்பான ஆடை அணிந்தவர் மீது தனி கவனம் செலுத்தி அவரை தயவு செய்து இங்கே அமருங்கள் என்று சொல்கிறீர்கள். ஏழையிடமோ அங்கே போய் நில் என்றோ அல்லது என் கால் பக்கம் தரையில் உட்கார் என்றோ சொல்கிறீர்கள். இவ்வாறு உங்களுக்குள்ளே வேறுபாடு காட்டி தீய எண்ணத்தோடு மதிப்பிடுகிறீர்கள் அல்லவா? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் சொல்வதை கேளுங்கள். உலகின் பார்வையில் ஏழைகளாய் இருப்பவர்களை நம்பிக்கையில் செல்வர்களாய் தம் மீது அன்பு செலுத்துவதற்கும் வாக்களிக்கப்பட்ட அரசை உரிமை பேராக பெறுபவர்களாய் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? இது ஆண்டவர் வழங்க அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
மக்களிடையே இருந்து நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறை வசனங்கள் 31 முதல் 37 வரை. அக்காலத்தில் இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாகச் சென்று தெக்கப்பொலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்துச் சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி, எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறைவன் தன் வரம்பில்லாத ஆற்றலை நம்மோடு பகிர்ந்து கொள்ள தேர்வு செய்துள்ள வழிகளுள் ஒன்றுதான் ஜெபம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, ஒரு கவிஞர் இவ்வாறு பாடுகின்றான். கடவுளிடம் செல்வத்தை கேட்டேன், நான் மகிழ்ச்சியாய் இருக்கலாம் என்பதற்காக. ஆனால் வறுமை எனக்கு கிடைத்தது. காரணம், அறிவாளியாய் நான் இருக்க வேண்டும் என்பதற்காக. அவரிடம் உடல் நலத்தை கேட்டேன். காரணம், மகத்தான காரியங்களை செய்வதற்கு. ஆனால் நலக்குறைவுதான் எனக்கு கிடைத்தது. ஏனென்றால் நற்செயல்களை நான் புரிய வேண்டும் என்பதற்காக. கடவுளிடம் உடல் வலிமை கேட்டேன், சாதனைகளை செய்வதற்கு. ஆனால் அவரோ என்னை வலுவற்றவராக்கினார். ஏனெனில் தாழ்ச்சியுடன் நான் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்காக. நான் கேட்டவை எதுவும் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் நான் எதிர்பார்த்தவற்றை கடவுள் எனக்கு அருளினார். என் இதய வேண்டல்களோடு அவற்றுக்கான மறுமொழிகள் கிடைக்காத விரக்தியில் நான் இருந்தேன். ஆனால் கடவுள் என்னை செல்வ ஆசிமிக்க மனிதர்களுள் ஒருவராக ஆக்கினார் என்று ரவீந்திரநாத் தாகூர் ஒரு கவிதையிலே அழகாக பாடுகின்றார். இதனுடைய அர்த்தம், இறைவனிடம் நாம் கேட்பது பல நேரங்களில் கிடைக்காதது போல தோன்றினாலும், சந்தேகங்கள் நம் உள்ளத்தில் எழுந்தாலும், கடவுள் நாம் அவரிடம் வேண்டுவதை செவிசாய்த்து கேட்கிறார் என்பதைத்தான் இது நமக்கு உணர்த்துகின்றது. நம்முடைய வாழ்வின் யதார்த்தத்திலே நாம் பார்க்கின்ற போது, ஜெபம் என்று சொல்கின்ற போது நம்மில் பலர் சொல்கின்றோம், எனக்கு ஜெபிப்பதற்கு நேரமில்லை,
சிலர் சொல்கின்றோம், நான் ஜெபித்து ஜெபித்து அதன் பலன் என்னிலே ஒன்றுமே எனக்கு கிடைக்கவில்லை. மற்றும் சிலரோ, என்னுடைய வாழ்வே ஜெபம், செய்யும் தொழிலே தெய்வம் என்று நான் வாழ்கிறேன், எனவே எனக்கென்று தனி ஜெபமோ எதுவுமே தேவையில்லை என்று கூறுகின்றோம். இவ்வாறாக நான் எழுப்புகின்ற என்னுடைய ஜெபங்கள் கடவுளால் கேட்கப்படுகின்றதா, அது நிறைவேறுமா, இல்லை நான் கேட்டவுடனே அவர் அதை தந்து விடுவாரா என்றெல்லாம் எண்ணங்கள் எழுகின்ற நேரத்தில் நம்முடைய உள்ளத்திற்கு நம்பிக்கை தருவதாக அமைந்திருக்கின்றது இன்றைய வாசகங்கள். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், எசாயா இறைவாக்கினர் கடவுளுடைய வல்லமை உடனிருப்பு வருகின்ற போது என்ன நிகழும் என்பதை மிக அருமையாக நமக்கு எண்பித்து காட்டுகின்றார். கனல் கக்கும் மணல் பரப்பில் நீர்த்தடாகமாகும், வறண்ட பாறையில் நீரூற்றுகள் உருவாகும் என்று மனித எண்ணங்களில் முடியாததை ஆண்டவர் நிகழ்த்துவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை துளியை நம் உள்ளத்தில் அவர் விதைக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலும் அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். அந்த காது கேளாத பார்வையற்ற அந்த மனிதனுடைய வேண்டுதல் ஆண்டவரால் செவி சாய்க்கப்படுகின்றது. நாம் நம்முடைய வாழ்வில் ஏன் ஜெபிக்க வேண்டும், ஜெபம் என்றால் என்ன என்கின்ற போது, ஜெபம் என்பது அடிப்படையில் ஒரு தேடல், ஒரு ஆன்மாவின் தேடல். மனிதர்களாகிய நாம் பிறந்திருக்கின்றோம், வாழ்கின்றோம், நம்முடைய உள்ளத்தில் ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கின்றது. என்னுடைய வாழ்வின் நோக்கம் என்ன, நான் யார், என் வாழ்வினுடைய அர்த்தம்தான் என்ன என்று பல நேரங்களில் பல சோதனைகள், சவால்கள், சங்கடங்கள், பிரச்சனைகள், குழப்பங்களை சந்திக்கின்ற போது நாம் உள்ளத்தில் எழுப்புகின்ற போது அந்த தேடலுக்கான பதில் ஆண்டவரில் இருக்கிறது என்பதை நம்மில் உணரச் செய்வது ஜெபம். அது கடவுளை புகழ்வதாக, அவருக்கு நன்றி கூறுவதாக, விண்ணப்பங்களாக, அவரிடம் சரணடைவதாக, அவரோடு இன்னும் நெருங்கிய உறவு கொள்வதாக, இறைவனை நம் உள்ளத்தில் உணர்வதாக, இறுதியில் மௌனமாக இறை உணர்வோடு ஒன்றித்து லயித்திருப்பதை நாம் ஜெபம் என்கின்றோம். எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன உடை அணிந்து ஜெபிக்க வேண்டும், எங்கே அமர்ந்து ஜெபிக்க வேண்டும், எந்த உடல் மொழியில் ஜெபிக்க வேண்டும், நின்று கொண்டா, முழந்தாளிட்டா, எந்த நேரத்தில் ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு எண்ணங்கள் எழலாம். இந்த கேள்விகளோடு சீடர்கள் ஆண்டவரிடம் அணுகிச் சென்ற போது அவர் சொன்னது, நீண்ட மறையுரையை வழங்கி அவர்களை அறிவு பகிர்ந்து கொள்ளவில்லை, மாறாக தன் அனுபவத்தை அவர்களோடு பகிர்கின்றார். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற ஜெபத்தை சொல்லி தம் சீடர்களுக்கு அந்த ஜெபத்தை அவர் கற்றுக் கொடுக்கின்றார். அன்புமிக்கவர்களே, இந்த கேட்பதை தருபவர் இறைவன் என்று நாம் சிந்திக்கின்றோம். இன்றைய வாசகங்களில் ஒரு பரிணாமமாக அதை நாம் கொள்ளலாம். இதில் நமது ஜெபம் எத்தகைய ஜெபமாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும் என்றால், அது அன்பில் வேரூன்றிய ஜெபமாக அமைய வேண்டும். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று இயேசு அழைக்கின்றார். அந்த சுமைகளை இயேசு சுமத்துபவர் அல்ல, மாறாக நம் சுமைகளை அவர் தாங்குபவர், நமக்காக நம் சுமைகளை அவர் சுமக்கக்கூடியவர். எனவே வாருங்கள் என்ற அவருடைய அழைப்பு ஜெபத்திற்கான கிறிஸ்துவின் அழைப்பாக இருப்பதை நான் காண்கின்றேன். ஒரு தாய் தன்னுடைய வயிற்றில் சுமக்கின்ற குழந்தையை, அந்த கருவை சுமையாக எண்ணலாம். ஆனால் அது என் குழந்தை, அது என் பிள்ளை என்ற எண்ணம் வருகின்ற போது அது சுமை அல்ல, அது சுகமாக மாறுகிறது. அந்த அன்பு அந்த தாயின் சுமையை சுகமாக்குகின்றது. ஒரு வயதான பெற்றோரோடு வாழக்கூடிய பிள்ளைகள் நினைக்கலாம், என் தாய் தந்தையரால் எனக்கு எந்த உதவியும் இல்லை, அவர்களால் எந்த வருமானமும் இல்லை, மருத்துவ செலவு, அவர்களை பராமரிக்கும் செலவு என்று அவர்களை சுமையாக கருதலாம். ஆனால் அவர்கள் என்னை உருவாக்கியவர்கள் என்கின்ற அன்பு அங்கே இருக்கின்ற போது அந்த பெற்றோர் நமக்கு சுமை அல்ல, அவர்கள் ஒரு சுகமாக மாறுகிறார்கள். எனவே அன்பு சுமைகளை சுகங்களாக்குவது போல அன்பில் வேரூன்றிய ஜெபம், ஜெபத்தில் வேரூன்றிய அன்பு, அதுதான் நமது ஜெபமாக அமைய வேண்டும். காரணம், யூதர்கள் பல்வேறு சட்டங்களை, ஒரு பஞ்சை திரியாக்கி, அதை துணியாக்கி, அதை மீண்டும் திரியாக்கி பஞ்சாக்கக்கூடிய அளவுக்கு
பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் சட்ட வல்லுநர்களும் சட்டங்களை 613 சட்டங்களாக 10 கட்டளைகளை விரித்து அதை நெடுக்கி எடுத்த சூழ்நிலையிலே ஆண்டவர் கொடுத்த கட்டளை ஒரே கட்டளை, அது அன்பு கட்டளை. எனவே அந்த அன்பில் நிலைத்த ஜெபம் செய்கின்ற மனிதர்களாக நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம். எனவேதான் பவுலடியார் கலாத்தியர்கள் திருமுகம் 6வது பிரிவு 2வது வசனத்தில் இவ்வாறு கூறுகின்றார்: ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள், ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள், இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுங்கள். கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுபவர்கள் ஆவீர்கள் என்று சொல்கின்றார். எனவே அன்புமிக்கவர்களே, நமது வாழ்வில் நாம் சுமக்கின்ற சுமைகளை அன்பால் சுமந்து ஜெபிப்பவர்களாக, ஆறுதலை கண்ணீருக்கு மருந்தாக, களைப்பையும் சோர்வையும் மற்றவர்களுக்கு மாற்றுபவர்களாக, பவுலடியாருடைய வார்த்தையின்படி ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்கின்ற ஜெபத்திற்காக நம்மை தயாரிப்போம். இரண்டாவதாக, துன்பத்தில் நமக்கு துணை நிற்பது ஜெபம். ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகின்றது, ஒரு ஆபத்து, ஒரு விபத்து என்று நாம் கேள்விப்படுகின்ற போது நம்முடைய உள்ளம் பதைபதைக்கின்றது. அந்த துன்பத்தில் என்ன செய்வதென்று அறியாமல் நாம் தடுமாறி போகின்ற நேரத்தில் நமக்கு துணை நிற்பது கடவுளுடைய உடனிருப்பு. லூக்கா நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், சோதனைக்கு உட்படாதிருக்க இறைவனிடம் வேண்டுங்கள் என்று 22வது பிரிவு 40வது வசனத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகின்றார். எனவே சோதனை நேரத்தில் ஆண்டவர் ஜெபித்து நமக்கு ஒரு முன் உதாரணத்தை காட்டி தந்தது போல நமது வாழ்வில் சோதனைகள், வேதனைகள், இக்கட்டான இடர்பாடுகள், துன்பங்கள், துயரங்கள், அழுகையும் கண்ணீரும் புலம்பலும் வருகின்ற நேரத்தில் நாம் ஜெபிப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். எனவேதான் அந்த துயரம் மிகுந்த சிலுவையிலும் ஆண்டவர் ஜெபித்தார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அந்த திருப்பாடலை அவர் ஜெபிப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் சிலுவைகள் வருகின்ற போது நாம் ஜெபிப்போம். விவிலியத்தில் அமலேக்கியர்களோடு இஸ்ரேலர்கள் போரிடுகின்ற போது இஸ்ரேல் படை தோல்வியை தழுவுகின்ற நேரத்தில் விடுதலை பயணம் 14வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம், மோசே கரங்களை உயர்த்தி ஜெபித்தார். அவர் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கின்ற போது இஸ்ரேலர்கள் வெற்றி பெற்றார்கள். கரங்களை தாழ்த்துகின்ற போது அவர்கள் தோல்வியை சந்திக்க நேரிட்டதை நாம் வாசிக்கின்றோம். எனவே அந்த கரங்களை உயர்த்தி ஜெபித்த அந்த மோசையை போல கல்வாரி பலிக்கு முன்பாக தன்னை அர்ப்பணித்து ஜெபித்த இயேசுவை போல நம்முடைய வாழ்வில் நாம் துன்பங்கள் வருகின்ற போது ஜெபிப்போம். அதை பவுலடியாருடைய வார்த்தைகளில் பார்க்கின்ற போது ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் 12வது அதிகாரம் 12வது வசனத்தில் இவ்வாறு கூறுகின்றார்: துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள், இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். எனவே துன்பம் வரும்போது நாம் தளர்ந்து விட வேண்டாம், நொறுங்கி விட வேண்டாம், இறைவேண்டலில் நிலைத்திருங்கள் என்ற அந்த வசனத்தை நம் இதயத்தில் கொண்டவர்களாக ஜெபிப்போம். மூன்றாவதாக, இடைவிடாமல் ஜெபிப்பவர்களாக வாழ வேண்டும் என்ற அழைப்பையும் நாம் பெறுகின்றோம். நள்ளிரவிலே ஒரு கதவை தட்டிய நண்பன் இடைவிடாமல் தட்டி கொண்டிருந்ததால் அவன் கதவை திறந்து அந்த நண்பனுக்கு இடம் கொடுத்தான். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரிடம் நாம் இடைவிடாது ஜெபிப்பவர்களாக, எல்லா காலத்திலும் ஜெபிப்பவர்களாக, ஒவ்வொரு செயலிலும் ஜெபத்தோடு நம்முடைய வாழ்வை தொடங்கி அன்றாட தினத்தை முடிப்பவர்களாக நாம் வாழ்கின்ற போது நம்முடைய ஜெபம் ஒரு ஆசி பெற்ற ஜெபமாக அமைகின்றது. எனவேதான் ஆபிரகாம் சோதோம் என்கின்ற நகரம் அழியப் போகிறது என்று சொல்கின்ற போது அவர் இடைவிடாது ஜெபித்தார். அங்கு 50 பேர் இருந்தால் நீர் அதை அழிப்பீரோ, 45 பேர், 30 பேர், 20 பேர், 10 பேர், ஒருவர் என்று ஆண்டவரோடு அவர் இடைவிடாமல் அந்த நகரத்துக்காக ஜெபிக்கின்றார். கடைசியில் ஆண்டவர் அவர் கேட்டதை கொடுத்தார். அதே போலதான் யாக்கோபு இரவு முழுவதும் மற்போரிட்டு, இரவு முழுவதுமாக போரிட்டு கடைசியில் அந்த கடவுளுடைய தூதரோடு அவர் கொண்டிருந்த அந்த உறவை அவர் அங்கே புதுப்பிக்கின்றார். நம்முடைய வாழ்விலும் நாம் இடைவிடாது ஜெபிப்போம். அல்லும் பகலும் எந்த வேளையிலும் ஆண்டவரோடு ஜெபிப்பதற்கான அருளை வேண்டுவோம். எபேசியர்கள் எழுதிய திருமுகம் 6வது அதிகாரம் 18வது வசனம் இவ்வாறு சொல்கின்றது: எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுக்களையும் இறைவனிடம் எழுப்புங்கள், உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள், இறைமக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் என்று விழித்திருந்து இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதை பவுலடியார் நமக்கு அருமையாக கற்றுத்தருகின்றார். எனவே இந்த விதங்களில் அன்பு கலந்த ஜெபமாக சுமைகளை சுகங்களாக மாற்றுகின்ற மனநிலையோடும் துன்பத்தில் தளராமல் துணை நிற்கின்ற இறைவன் என்பதை உணர்ந்தவர்களாகியும் இடைவிடாமல் ஜெபிப்பவர்களாகவும் நாம் வாழ வேண்டும். எனவே இந்த இறை வார்த்தையில் நாம் வாசித்தது போல நம்முடைய பலவீனங்களை
நம்முடைய சோர்வுகளை, நம்முடைய இதயத்தினுடைய வாழ்வினுடைய எல்லா எதிர்மறையான நிகழ்வுகளிலும் நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நேர்மறையான எண்ணங்களை நம்முடைய உள்ளத்தில் விதைத்து நம்மை வாழ்வு பெறச் செய்கிறார் என்பதை உணர்ந்து ஜெபிப்போம். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பதில் நமக்கு அவர் காலம் தாழ்த்துவதாக இருக்கலாம், நம்முடைய ஜெபம் கேட்ட உடனே கிடைக்கவில்லை என்பதாக இருக்கலாம். இருந்தாலும் இடைவிடாமல், மனம் தளராமல், கேட்பதை விட கூடுதலாக அவர் நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையில், காலம் தாழ்த்தினாலும் நமக்கு தகுதியானதை அதனதன் காலத்தில் நேர்மையாக கடவுள் தருவார் என்பதை உணர்ந்தவர்களாக, நாம் கேட்பது கிடைக்கவில்லை என்றாலும் அதற்கு நமக்கு தேவையானதை, அந்த கவிஞர் பாடியது போல, நான் கேட்டது கிடைக்கவில்லை, ஆனால் நான் எதிர்பார்த்ததை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்வதைப் போல அந்த நம்பிக்கையில் நாம் நிலைத்து ஜெபிப்போம். எனவே இந்த நாளில் நாம் 3 விதமான ஜெபங்களை கொண்டிருக்கின்றோம், ஜெபிக்கின்றோம். முதலாவதாக பூனைக்குட்டி மனநிலையோடு நாம் பலர் ஜெபிக்கின்றோம். பூனைக்குட்டி என்ன செய்யும்? தன்னுடைய தாய் பூனை எல்லாம் பார்த்து கொள்ளும் என்று சொல்லி அது சும்மா இருக்கும். அந்த தாய் பூனை அந்த குட்டி பூனையினுடைய கழுத்தை கவ்வி அதை எடுத்துக்கொண்டு போகும், அதுக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்கும். எனவே பூனைக்குட்டிக்கு எந்த கவலையும் இல்லை, அது மகிழ்ச்சியாக, ஜாலியாக, சந்தோஷமாக இருக்கும். காரணம், தன்னுடைய தாய் தனக்கு தேவையான அனைத்தையும் செய்வார் என்ற நம்பிக்கை. அந்த பூனைக்குட்டி எதுவுமே செய்வதில்லை, சும்மா இருக்கும். அப்படிப்பட்ட ஜெபமும் நாம் செய்கின்றோம், ஜெபிக்கின்றோம், நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கின்றோம். இரண்டாவதாக குரங்கு குட்டி மனநிலை. குரங்கு குட்டி என்ன செய்யும் பார்த்திருப்பீர்கள். தாய் குரங்கு போகின்ற இடத்தில் இந்த குட்டி குரங்கு தாய் குரங்கினுடைய வயிற்றிலே அதை கட்டி பிடித்து கொண்டிருக்கும். அது கையை விட்டால் கீழே விடும். அது மின் கம்பங்களிலும் உயரமான கட்டடங்களிலும் எல்லா இடத்துலையும் ஏறி சாடும். ஆனாலும் அந்த தாய் போகின்ற இடத்திலெல்லாம் குட்டி குரங்கு இருக்கும். காரணம், குட்டி இருக்க பிடித்திருக்கின்றது. கையை விட்டால் அது கீழே விழுந்துவிடும். அதுபோல நாம் ஜெபிப்பது என்பது கடவுள்தான் எனக்கு எல்லாம் என்று அவரை கட்டி அணைத்து வேறு நாம் செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் ஜெபிப்பது. எனவே இந்த 2 முறைகளும் சரியல்ல. பூனை குட்டியை போல எல்லாம் அவர் பார்த்து கொள்வார், எல்லாம் மேலே இருப்பவர் பார்த்து கொள்வார் என்று இருப்பது ஜெபமல்ல. அவரை கட்டி அணைத்து ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம், என் கடமைகளை பணிகளை நான் செய்ய மாட்டேன் என்று இருப்பதும் ஜெபமல்ல. மாறாக 3வது கோழி குஞ்சு மனநிலையோடு ஜெபிப்பது. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். காரணம், கோழி குஞ்சு தன்னுடைய குஞ்சுகளை எப்போதும் சுமந்து செல்வதில்லை, குஞ்சுகள் தாயின் மீது ஏறி அமர்ந்து பயணிப்பதில்லை. மாறாக அது தாயோடு கூட நடக்கும். உணவு கிடைக்கும் போது அது கொத்தி கொத்தி போட்டு கொடுக்கும், இந்த சாப்பிடு. ஆனால் சாப்பிடுவது அந்த குஞ்சு கோழிகள் தான். அதே போல் ஒரு ஆபத்து வரும்போது குரல் எழுப்பி அந்த குஞ்சுகளை தன் சிறகிலே அரவணைத்துக் கொள்ளும். அதுபோல நாமும் ஆண்டவரோடு இணைந்து பயணிப்போம். தாய் கோழியோடு அந்த கோழி குஞ்சுகள் செல்வது போல அந்த கடவுள் நமக்கு தருகின்ற வாய்ப்புகளை, வாழ்வின் சூழ்நிலைகளை நாம் துணிச்சலோடு எதிர்கொள்வோம். நம்மை அரவணைப்பதற்கு ஆண்டவர் நம்மோடு உடன் இருக்கிறார். தொடர்ந்து இந்த பலியில் நாம் இணைந்து இறை அருளுக்காய் ஜெபிக்கின்ற மனிதர்களாக வாழ மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து என்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார்.
அன்பு சகோதர சகோதரிகளே, கேட்பதை தருபவர் ஆண்டவர் என்ற உறுதியில் நிலைத்த மக்களாக நம் தேவைகளையும் நம் வேண்டுதல்களையும் பக்தியோடு அவர் பாதம் சமர்ப்பிப்போம். உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ அழைக்கும் அன்பு இறைவா, எம் திருச்சபையின் திருத்தந்தை, ஆயர்கள், அர்ப்பணியாளர்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவரும் இயேசுவின் உயிர்ப்புக்கு சாட்சிகளாக உலகெங்கும் நற்செய்தியை பறைசாற்ற தேவையான துணிவை வழங்குமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கேட்பதை அழிக்கும் வள்ளலாகிய இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மிடம் ஜெபிக்கும் போது உம்மீது நம்பிக்கை வைத்து ஜெபிக்கவும், தேவைக்கு மட்டுமே தேடாமல் எப்போதும் உம்மீது பற்று கொண்டு வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகம் பற்றினார் உம்மை, கடவுளாகிய உம்மை மறந்து வாழும் இளைஞர்களுக்கு நீரே கடவுள், நீரே ஆண்டவர் என்பதை உணர்ந்து மனமாற்றம் பெற்று புது வாழ்வு வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் வார்த்தைகள் ஒருபோதும் அழியாது என்று பொழிந்த இறைவா, மீண்டும் பரவி வருகின்ற கொரோனா தொற்றுநோய் காலத்தில் எங்கள் முதியோர்களை உமது வார்த்தையால் வளமைப்படுத்தி சோர்ந்து போகும் தருவாயில் உமது வாக்கு அவர்களுக்கு பாதுகாப்பாய் அமைந்திடவும், தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து நல்ல உடல்நிலை தரவும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பினால் அனைவரையும் ஒன்றிணைத்த எம் இறைவா, எங்கள் பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் உமது மதிப்பீடுகளை அறிந்து கடவுளின் பார்வையில் மாசற்றவருமான சமய வாழ்வு வாழவும், உலகத்தால் கரைபடியாதபடி தம்மை காத்து கொள்ள வேண்டிய வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம அவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாய் ஜெபிப்போம். இறைவா, உம்மை நோக்கி மன்றாடும் எம்மக்களுக்கு துணையாக வாரும். எங்களுடைய இந்த உலக வாழ்வு பல்வேறு தேவைகளால் எழும் கவலைகளுக்கு உள்ளாகி இருப்பதை நீர் காண்கிறீர். பரவுகின்ற பலவிதமான நோய்கள், நம்பிக்கையற்ற நிலைகள், இந்த சூழ்நிலைகளில் நாங்கள் மனம் தளராமல் அன்போடு இடைவிடாமல் உம்மை நோக்கி துன்ப நேரத்திலும் இன்ப நேரத்திலும் ஜெபிப்பதற்கான ஆற்றலை தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா, வந்தேன் எந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா, உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உமக்கு தந்தேன், இதை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியை மாற்றிடுவாய், இதை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியை மாற்றிடுவாய், வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா.
அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்று உமது மகத்துவத்திற்குகந்த ஆராதனை புரிய அருள் தாரும். இந்த பலியை ஒப்புக் கொடுப்பதற்காக ஒன்றிணைந்து வந்துள்ள நாங்கள் எங்கள் வாழ்விலும் ஒருமனப்பட்டிருக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் தானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். உடலோடு வாழ்கையில் உமது பரிவன்பின் பயன்களை நாங்கள் நாள்தோறும் அனுபவிக்கின்றோம். ஏனெனில் உமது ஆவியின் முதற்கனிகளை பெற்ற நாங்கள் பாஸ்கா மறைபொருளின் பலன் எங்களுக்கு என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று நம்புகின்றோம். அந்த ஆவி வழியாகவே நீர் எம் பெருமான் இயேசுவை சாவினின்று உயிர் தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதங்களுக்கெல்லாம் ஊற்று. ஆகவே
உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் நீர் வருமளவும் உமது இறப்பினை ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு பணிவிடை புரிய தகுந்தவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இறைவா, உலகமெல்லாம் பரவியிருக்கும் திருச்சபை, எம் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் மறைமாவட்ட திருத்துதரக நிர்வாகி ஆயர் அந்தோனி பாப்புசாமி, அனைத்துலக ஆயர்கள், இறைவணியாளர்கள், மக்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாய் மாட்சிமை மிக்க மரியாள், அவர் துணைவர் யோசேப்பு, திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குவந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
இறைமகனேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு வானக தந்தையை நோக்கி நம்பிக்கையுடன் வேண்டுவோம். விண்ணுலகிலிருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எம் வாழ்வில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களிலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வை எம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வருகை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் நம்பிக்கையோடு இணைந்த ஜெபங்களுக்கு செவி சாய்த்து கேட்பதை தருபவர் நீர் என்ற நம்பிக்கையில் எங்களை அமைதியிலும் ஒற்றுமையிலும் காத்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறி, எம் மேல் இரக்கம் வையும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அருள் உருவாகிய இறைவா, உமது வார்த்தையால் எங்களுக்கு வாழ்வளித்து உணவினால் ஊட்டமளிக்கின்றீர். இப்பெரும் கொடைகளை பெற்றுக்கொள்ளும் நாங்கள் நிபந்தனையற்ற அன்போடு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு திறந்த மனத்தோடும் துணிவோடும் உமக்கு சான்று பகர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் என்றும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறை வேண்டலில் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். இறைவன் நம்மோடு. அழகோவியமீங்கள் அனைவரே, உயிரோவியமீங்கள் உள்ளவர்களே. அழகோவியமீங்கள் அனைவரே, உயிரோவியமீங்கள் உள்ளவர்களே. உன் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும், உன் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும். அழகே அழகே அம்மாதி அழகே, அழகோவியமீங்கள் அன்னைமரியே, உயிரோவியமீங்கள் உலக வந்தவளே. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையழகோடிகள் ஆலயம் அமர்ந்தவளே. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையழகோடிகள் ஆலயம் அமர்ந்தவளே. அம்மாதி தேரினிலே பவனி வரும் போதினிலே, ஒய்யாரமாக மனம் ஊர்வலமும் போகிறது. யாரும் இல்லா ஏழை எங்கள் தஞ்சம் நீயே தாயே, உம்மை நம்பி வந்தோம், இங்கு உள்ளதெல்லாம் தந்தோம். உந்தன் முகத்தை பார்க்கும் போது உள்ளம் மகிழுதே, உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இருக்கிறதே. அழகோவியமீங்கள் அனைவரியே, உயிரோவியமீங்கள் உள்ள கவர்ந்தவளே. நிலையான புகழுக்குரிய தூய நற்கருணைக்கு எக்காலமும் ஆராதனையும் புகழும் போற்றி மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூயாவியரின் பேராலே ஆமென்.